ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம டேக் குக் BLFF தான் பார்க்க போகிறோம். பாஸ் லவர் சர்வெண்ட். லாஸ்ட் பார்ட் வந்து நான் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம ஜேகேக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிருக்கோம். ஸோ நம்ம டே வந்து கிட்டே இருந்து நல்லாவே பார்த்துருந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் டேவோட பாஸ் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ தாமஸையும் வந்து வர வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தாமஸ் பண்ண எல்லா அந்த கேடுத்தனத்தையும் வந்து நம்ம டே வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதனால் அந்த பாஸ்க்கு கோவம் வந்து நம்ம தாமஸை லெஃப்ட் ரைட்னு வாங்கியிருப்பார். ஸோ ரிட்டன் வீட்டுக்கு வந்து நம்ம டே வந்து கிம் கூட வந்து உட்காந்துட்டு அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதே இடத்துல தான் வந்து நம்ம ஜேகேவும் ஜியோப்பும் வந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பாடி கார்டுக்குள்ளே எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை கொல்றதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உண்மையாக போய் ஏன்னு தெரியல எனக்கு அப்படின்ட்டு நம்ம கிம் சொல்ல. ஸோ இதை கேட்குற நம்ம டேவா, ஓ இப்படி ஒரு விஷயம் நடக்குதா, சரி விடு, எவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு, கண்டிப்பாக மாட்டிப்பாங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். இதை கேட்குற ஜேகேக்கும் நம்ம ஜியோப்புக்கும் ரொம்பவே வந்து பயமாயிடுது. இதோட தான் அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, வாங்க இந்த பாட்டில் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜேகேவும் ஜியோப்பும் தான் காட்டுறாங்க. மூட்டையும் பேசுனதை கேட்டு ரொம்பவே வந்து பயந்து போயிருக்காங்க. அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அவங்களால சாப்பிடவே முடியல. ரொம்பவே வந்து பயந்து போயிருக்காங்க. நம்ம ஜேகேக்கெலாம் சொல்லவே வேணாம், கையில் வந்து நடுங்க ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம டே வந்து பார்க்குறாரு. ஜேகே ஜேகே ஆ ஆ சொல்லுங்கள் பாஸ், என்னாச்சு, கையெல்லாம் நடுக்கமாக இருக்கா, என்ன மறுபடியும் உடம்பு எதுனா சரியில்லையா, நான் டாக்டர் வர சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கிட்டே வர, ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக ஒரு சின்ன வேலை இப்போ தான் ஞாபகம் வந்தது. என்ன என்ன வேலை, அதான் சர்க்கிள் இருக்கான்ல, அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், டாக்டர் வர சொல்லியிருந்தேன், இன்றைக்குள்ளே போட்டாகணும், ஆனால் இன்னும் வரவே இல்லை, நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எழுந்திருக்க நம்ம டீ டக்குன்னு வந்து நம்ம ஜேகேவோட கையை வந்து பிடிச்சிடுறாரு. இன்ஜெக்ஷன் தானே, நாளைக்கு வர சொல்லி போட்டுக்கலாம், டைம் என்னென்னு பார்த்தியா, ஆல்மோஸ்ட் நைட் 10 ஆக போகுது, இதுக்கப்புறம் டாக்டர் வருவாருன்னு நீ எதிர்பார்த்துட்ருக்க, அதெல்லாம் வேஸ்ட்டு, மார்னிங் நானே பாடி கார்டாக போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன், இப்போ நீ போய் ஒழுங்காக ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, ஆ சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து வேகமாக ஓடிடுறாரு. ஐயோ இவன் தப்பிச்சிட்டானே, நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோப் வந்து திருன்னு முழிச்சிட்ருக்கேன். டேய் உனக்கு என்னடா ஆச்சு, எப்போவுமே அவன் போனவொடனே பின்னாடியே நீயும் ஓடுருவே போலையா, கரெக்ட், நீ சொன்னது கரெக்டு தான், இது இப்போ பாரு எப்படி ஓடுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோப்பா விட்டால் போதண்டா சாமின்ட்டு தொண்டை காணும் துணியும் காணுன்ட்டு விழுந்துருச்சுட்டு ஓடிடுறாரு. என்னாச்சு இவனுங்க ரெண்டு பேருக்கும், நல்லா தானே இருந்தானுங்க. டேய் இதுக்கப்புறம் இவனுங்க இருக்கும்போது நம்ம பிஸ்னஸை பற்றியோ இல்லை இந்த மாதிரி த்ரெட்டிங்கை பற்றியோ எதுவும் நம்ம பேச வேணாம் அப்படின்ட்டு நம்ம டே வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இந்த பாடி கார்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து இப்போது நம்ம டேவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குன்றாங்கல்ல. ஸோ அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பேசின உடனே இவங்க ரெண்டு பேரும் லைட்டாக பயந்துட்டாங்க போல் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இவனுங்களுக்கு தெரில, இவங்க ரெண்டு பேர் தான் இவங்களை வந்து கொல்ல வந்தாங்கன்ட்டு நம்ம டேக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட, அதுவும் சரிதான் டே, சரி ஓகே நீ போய் படு, நானும் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை வந்து நம்ம தாமஸ் இருக்கான்ல, ஸோ அவனுடைய பாடி கார்டு, அதாவது அவனோட ஆள் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து பார்க்குறான். ஓகே இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சா, சீக்கிரமாக இவன் கதையை நம்ம முடிக்க சொல்லணும், பாஸ் கிட்ட இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம ஜேகேவை காட்டுறாங்க. நம்ம ஜேகேவை ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்ருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜியோ போகிறான். ஏண்டா போகிற என்னையும் கையோடு கூப்பிட்டு போக மாட்டியாடா, டேய் நீ வேறு, நானே பயந்து போய் வந்திருக்கேன், இதில் ஒன்று வேறு வெயிட் பண்ணி கூப்பிட்டு வரணுமா, எப்படி இருந்தாலும் நான் போனவொடனே நீயும் ஓடியாந்துருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் நான் வந்துட்டேன், அதுவும் சரிதான்டா, நீ போவே தான் நான் தப்பித்தேன், இல்லைன்னா அந்த கிம்கிட்ட ஐயோ அவன் கண்ணு உருட்டி காட்டும் போதே என் வாயிலேருந்து எல்லா உண்மையும் வந்துடும் போலடா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கேன். ஸோ அந்த இடத்துக்கு அந்த பாடி கார்டு வரான். வந்த உடனே இந்த பாஸ் அவங்ககிட்ட பேசணுமா அப்படின்ட்டு ஃபோனை கொடுக்குறான். ஸோ ஜேகேக்கா தெரிஞ்சு போச்சு, வழக்கம் போல் கொல்றதுக்கு ஏதோ பிளான் சொல்ல போகிறான் அப்படின்ட்டு அந்த ஃபோனை வந்து நம்ம ஜேகே வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து பேசுகிறாரு, சொல்லுங்கள் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்ட்டு. எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்கிறேன், அவனை சீக்கிரம் முடின்ட்டு, உன் பொண்ணை நான் எத்தனை நாள் தான் நான் பார்த்துக்கிறது, உன் பொண்ணு மேலே
உனக்கு ஆசை இல்லை போலவே. ஏய் இங்கே பாரு, அப்படிலாம் பேசாதீங்க, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். எனக்கு என் பொண்ணு தான் எல்லாமே. என் பொண்ணு நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தா எவ்வளோ வேலை பார்க்க வைக்கிறீங்க. அவளுக்காக தான் நான் இங்கே எல்லாமே சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஜேகே அழ ஆரம்பிச்சிடுறாரு. அல்லாத இந்த சென்டிமெண்ட்லாம் டேக்கிட்ட தான் ஒர்க் அவுட் ஆகும், என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. லாஸ்ட் பிளான், இந்த பிளானை நீ சக்ஸஸ் பண்ணலைன்னா உன் பொண்ணை கொன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைண்ணா டாப்புக்கு அனுப்பிடுவேன் என்ன, ஓகேவா அப்படின்னு கேட்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இப்போது அவன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். அது ஆக்சுவலாக என்னென்னா 2 டேஸில் வந்து நம்ம டேக்கு வந்து ஒரு பர்த்டே, ஓகேவா, அதாவது அவருக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. ஸோ அந்த பர்த்டேக்கு கண்டிப்பாக வந்து பாடி கார்ட்ஸ்குள்ளே அவன் வந்து ஒரு சின்ன பார்ட்டி கொடுப்பான். எப்போவுமே வருஷம் இந்த ஒரு பார்ட்டி வந்து அவனோட வீட்டில் நடக்கும். ஸோ ஒரு சில முக்கியமான பர்சன்ஸை அவன் இன்வைட் பண்ணுவான். உனக்கு எப்படியாவது அவன்கிட்ட தனியாக பேசுகிற சான்ஸ் அவனே ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் இந்த பாய்சனை ஊற்றி கொள்வது, மறைமுகமாக மலை மேலேருந்து தள்ளி விடலான்னு ட்ரை பண்ணுறது, இது எதுவுமே வேலைக்காகலை. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கொல்ல போகிறேன்னு முடிவாகி போச்சு. தூக்கு போட்டு செத்தா என்ன, கீழே விழுந்து செத்தா என்ன, அவரை கத்தியால் குத்தி கொன்னுடு. இல்லை என்னால் முடியாது. அப்போ நான் உன் பொண்ணை கொண்டுடுறேன். ஐயோ இங்கே பாருங்கள் ப்ளீஸ், இதெல்லாம் பேசாதீங்க, என்னால் முடியாது. அது என் கையில் இல்லை. அவன் உன்கிட்ட தனியாக எப்போ பேச வருவான்னு வெயிட் பண்ணு. சான்ஸ் கிடைக்கும் போது அவனை குத்தி கொள்ளு. அவனை குத்திட்டு நீ அங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். அவன் செத்துட்டா அவனை யார் குத்துனதுன்னு யாருக்கு தெரிய போகுது, ஓகேவா? அதனால் இதுதான் லாஸ்ட். இதை விட ஒரு சூப்பரான பிளான் என்னால் உனக்கு கொடுக்கவே முடியாது. அவனை கொன்னுட்டு எனக்கு நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் ஃபோனை கட் பண்ணிட. அவ்வளோதான். நம்ம ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதை வந்து நம்ம ஜியோப்பும் கேட்குறாரு, வேறு என்ன பண்ணுறது, இதுதான் ஒரே ஆப்ஷன். நம்ம ஜியோவை நம்ம காப்பாற்றணுன்னா இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஜேகேவும் வந்து அதுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ 1 டே அப்படியே பாஸ் ஆகுது. ரொம்பவே பயந்து போயிருக்காரு. அதாவது நம்ம டே கிட்டவே அவர் வந்து வரல. டேக்கு வந்து இது நல்லாவே ஃபீல் ஆகுது, என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஈவினிங் டைமில் நம்ம ஜேகேக்கு கால் பண்ணி பர்சனலாக வர சொல்கிறாரு. ரூமுக்கு வா, முக்கியமாக பேசணும்னு சொல்லிட்டு. ஜேகேவும் பயந்துகிட்டே போகிறாரு, ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே வந்து நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜேகேவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நீ ரொம்ப பயந்து போயிருக்க, எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்ட்டு நாங்கள் அன்றைக்கி பேசணும், அதுலேருந்து நீ ரூம்க்கே வர மாட்டேங்கிற, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்கன்ட்டு எனக்கு தோணுது, என்னை பார்க்கவே கூடாதுன்னு இருக்க, ஆனால் என்னால் உன்னை பார்க்காம உன்னை நினைக்காம உன்கிட்ட பேசாமல் சத்தியமாக இருக்க முடியல. நான் எதுக்கு இப்போ உன்னை வர சொன்னேன்றதை நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். என்னை பார்த்தாலே நீ பயப்படுறல்ல, அதனால் நான் உன்கிட்டலாம் வரல, தள்ளி நின்றுட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக நாளைக்கு வந்து என்னோடய பர்த்டே, அது வந்து உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா கீழே கண்டிப்பாக எல்லோரும் பேசியிருப்பாங்க. ஒரு சின்ன பார்ட்டி, எப்போவுமே என்னோடய பர்த்டேக்கு என் கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், என்னோடய பாஸ் எல்லாேருக்கும் ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி ஒரு சின்ன பார்ட்டி வைப்பேன். ஸோ நாளைக்கு எல்லோரும் வராங்க. அப்போது நீ என் கூட என் பேரை ஸ்டேஜில் நிற்கணும், என் பக்கத்தில் நிற்கணும், அதுதான் என்னோடய ஆசை. ப்ளீஸ் எனக்கு இந்த கிஃப்ட்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேவும் எதுவும் பேசாமல் அங்கேருந்து அமைதியாக போயிடுறாரு. டேக்கா எதனா ஒன்று சொல்லணுவான்னு பார்த்தேன், எதுவுமே சொல்லியவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ நம்ம ஜேகே வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம ஜோப் கிட்டே நடந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கூப்பிட்டு சொன்னான் அவன் அப்படின்ட்டு. ஐயோ இவன் வேறு காதலில் பயங்கரமாக உருகிறானே, நீ வேறு அவனை கொல்ல வந்துருக்கியே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது. ஸோ அன்றைக்கி நைட் ஆகுது, டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறாரு. ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம டேக்கை வந்து எல்லாமே சர்வ் பண்ணுறாரு. டே வந்து நம்ம ஜேகேவை தான் வெச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நம்ம ஜேகே வந்து எந்த ஒரு முடிவும் சொல்லலை இல்லையா. ஸோ அந்த பார்ட்டியை பற்றி அவர் பேசினதுக்கு எதுவுமே ஒரு பதில் சொல்ல இல்லையா. ஸோ என்ன சொல்லுவான் அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கார். ஆனால் நம்ம ஜேகே எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஸோ ஃபைனலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு
போங்க, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மெய்ட் கிட்ட நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க, நான் மார்னிங் வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே திரும்பி கூட பார்க்கல, அமைதியாக போயிடுறாரு. நம்ம என்ன தப்பாக கேட்டுட்டோம், என் கூட என் பக்கத்தில் நான் அந்த கேக்கை கட் பண்ணும் போதும் எல்லோரும் என்கிட்ட வந்து பேசும்போதும் என் பக்கத்தில் இவன் நிற்கணும் தானே, நான் ஒரு சின்ன விஷயம் தானே கேட்டேன், அதுக்கே இவன் என்கிட்ட பேசாமல் போகிறான், நான் என்ன தப்பாக கேட்டேன் அப்படின்ட்டு நம்ம டே வந்து அப்படியே யோசிச்சுட்டே ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம ஜேகே வந்து ரூமுக்கு வராரு, அதாவது அவருடைய ஹவுஸ்க்கு வராரு. ஸோ அங்கே வந்து பார்த்தா அவருடைய ரூம் உள்ள என்ட்ரி ஆகும்போதே நம்ம ஜியோ உட்காந்துருக்கான், பக்கத்தில் வந்து கிம் நின்றுட்டுருக்காரு. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி டே பர்சனலாக இந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்ட்டு நம்ம டே கிட்ட ஒரு அது டே கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்ட ஒரு பேகும், கிம் வந்து பர்சனலாக நம்ம ஜியோவுக்கு ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணுறப்பாரு. ஸோ அதே இடத்துல வந்து கொடுத்துட்டு ஓகே நான் மார்னிங் பார்க்குறேன், ரெடியாரு, நைட்டு தான் பார்ட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரித்து பேசிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஜேகேக்கு அது வந்து பார்ட்டியா இல்லை நம்ம கிம்மை என்ன பண்ண போகிறோன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக நம்ம ஜேகே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, ரெடி ஆகிட்டார், நம்ம டேவை கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் ரொம்பவே வந்து தெளிவாக இருக்கார். ஸோ இதை வந்து நம்ம டே சொன்னதை வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அவன் சொல்லிட்டான்ல என் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்மளால் வந்து பண்ண முடியும், என்னால் வந்து அவனை கொன்னாதான் என்னோடய ஜியா எனக்கு கிடைப்பானா, நான் கண்டிப்பாக டேவை வந்து கொல்லுவேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகேவும் ஜியோவும் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் பாஸ் ஆகுது, நைட் ஃபுல்லாக நம்ம ஜேகேவும் தூங்கலை, இந்த பக்கம் நம்ம டேவும் தூங்கலை. ஏன்னா ஜேகே என்ன சொல்ல போகிறான், எப்படி வரப்போகிறான்ட்டு அவருக்குள்ள குழப்பம், இவருக்கு வந்து எப்படி நம்ம அவனை வந்து கொல்லணும், எப்படி நம்ம கொல்லலாம் அப்படின்ட்டு கத்தி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணி பார்க்குறாரு. அவர் எங்கே ஒளிச்சு வைக்கலாம், நம்மக்கிட்டே தான் இருக்கணும் அந்த நைஃபு, ஸோ எங்கன்னா சேஃபாக வைக்கணும், யாருக்கும் வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஒரு பக்கம் வந்து நம்ம டே வந்து ப்ரப்போஸ் பண்ணது, அதுவும் இல்லாமல் டே எவ்வளோ க்ளோஸான ஒரு ஃபேமிலி மெம்பர் அப்படின்றதையும் வந்து நம்ம ஜேகேக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப யோசித்து வருத்தப்படுறாரு. என் அண்ணன் ஜின்னு இருந்திருந்தா எனக்கு எந்த கஷ்டமும் வந்திருக்காதே அப்படின்ட்டு ஒரு பக்கம் உட்காந்து அழுகுறாரு. அவர் ரொம்ப அதாவது அவர் ப்ரோக்கனாகி அழும்போதெல்லாம் நம்ம ஜியோ தான் பக்கத்தில் நின்று ஆறுதலாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நான் இருக்கேன்டா மச்சான், உன் கூட கடைசி வரையும் நான் இருப்பேன்டா, ஒன்றும் பயப்படாதடா, எது வந்தாலும் பார்த்துக்கலான்டா, நீ என்ன நினைக்கிறியோ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுடா மச்சான், நான் உன் கூட கண்டிப்பாக ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோவை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே அப்படியே படுத்துடுறாங்க. இதே போல் அப்படியே டைம் வந்து பாஸ் ஆகுது. ஸோ மார்னிங் கரெக்டாக 6:30க்கு நம்ம ஜேகே வந்து வேக்கப் ஆகுறாரு. இன்றைக்கி பார்ட்டி அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ எல்லா வேலையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம டே இருக்கிற வீட்டுக்கு தான் வராரு. ஸோ அந்த ஹவுஸ்க்கு வராரு, மெயின் ஹவுஸ்க்கு. அங்கே வந்து பார்த்தா பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கிட்டேயுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. வெல்கம்க்கு நீங்கள் இங்கே நில்லுங்க, ஸோ இங்கெல்லாம் வந்து டெக்கரேஷன்ஸ் இருக்கணும், ஸோ கேக் வந்து யார்கிட்ட கொடுக்கலாம், ஃபுட் வந்து என்னென்ன ரெடி பண்ணலாம், அதாவது அந்த மெனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை வந்து நம்ம டே கிட்ட போய் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ நம்ம போய் அவனை பார்த்தா நம்ம ப்ரோக் ஆகிடுவோம், நான் அவனை கொல்ல வந்திருக்கேன்ட்டு என் மனசுக்குள்ளே நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் அவன் என்னடானா அவனோட லவ்வாக என்னை பார்க்குறான், ஆனால் நான் அவனை வந்து கொல்றதுக்கான ஒருத்தனாக நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், எனக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, அவனை இப்படி நம்ப வச்சு ஏமாத்துறமேன்ட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து டேவை பார்க்கவே கூடாது இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஒர்க்கில் வந்து பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ மாறி மாறி வந்து அவரோட வேலைகளை வந்து அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ ஒரு பாடி கார்டுக்கும் வந்து தனித்தனியாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ வரவங்க வந்து எந்த ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது, இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு ஹோட்டல்லேருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜரை வர வச்சு ஸோ இந்த மெனு தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு பர்சனலாக இவர் சொல்கிறாரு. ஸோ ஸ்வீட்லேருந்து ஸ்பைசிலேருந்து எல்லாமே இவர் வந்து செலக்ட் பண்ணுற மெனு தான். ஸோ இதை வந்து நம்ம டேவும் கிம்மும் மேலே இருந்து பார்க்குறாங்க. முன்னை விட ஜேகே ஒர்க்கில் இன்னும் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கான், ஆனால் அவனுடைய மனசு இங்கே இல்லாத மாதிரி எனக்கு தோணுதுடா அப்படின்ட்டு நம்ம டே வந்து ஜேகேவோட நிலைமையை கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறாரு. இதை கேட்குற கிம்மா, டே அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தோணலையே டே, இல்லைடா என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அவன் மனசில் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்ருக்கான், ஆனால் அது என்னை பற்றி இல்லைடா, என்னை பற்றி யோசிக்கிறவனாக இருந்தால் மார்னிங்கே வந்து எனக்கு குட் மார்னிங் சொல்லி எனக்கு டீயோ காஃபியோ எதனா போட்டு கொடுத்துருப்பான். அவன் என்னை பற்றி யோசிக்கல, வேறு யாரை பற்றியோ யோசிக்கிறான், ஏதோ ஒரு விஷயத்த யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது அவனாக சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் சொல்ல மாட்டான் போல், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்ட்டு இவர் இங்கே நம்ம கிம்கிட்ட பேசிகிட்டு இருக்க. சரி நம்ம கிம்மா ஒன்றும் இல்லைடா விடு, எனக்கு தெரிஞ்சு அவன் இன்றைக்கி உன் கூட நிற்பானான்ட்டு நீ யோசிக்கிற,
எஸ், அதையும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அவன் என் பக்கத்தில் நிற்கிறத விட அவன் மனசில் என்ன எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்டா. அதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி பர்த்டே முடியட்டும், இந்த பார்ட்டி கம்ப்ளீட் ஆகட்டும், அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே உள்ளே போயிடுறாரு. சரி, இவர் மேலேருந்து பார்த்ததை நம்ம ஜேகேவும் வந்து பார்த்துருப்பாரு. ஸோ பார்க்காத மாதிரி அவரோட ஒர்க்கை வந்து அவர் கவனிச்சிருப்பாரு. ஏப்பா நல்ல வேலை கூப்பிடலாடா அப்பா அப்படின்ட்டு இவர் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. ஸோ நம்ம ஜியோ போகிறாரு. இந்த மாதிரி டாக்டர் வந்திருக்காரு, சர்க்கிளுக்கு இன்ஜெக்ஷன் போட அப்படின்னு சொல்லி, என்னால் வர முடியாது ராணி, பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோ, நான் அப்புறம் வந்து சர்க்கிளில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோப் வந்து அந்த வேலைக்கு போயிடுறாரு. ஸோ இப்படியே வந்து டைம் வந்து பாஸ் ஆகுது. ஸோ ஃபுட் எல்லாமே வந்து இவங்க இது பண்ண மெனு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுது. அங்கேருந்து கால் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பாடி கார்ட்ஸ் போய் கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வராங்க. எல்லாமே வந்து வீட்டில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ டைமும் ஆகுது. பார்ட்டிக்கு வந்து எல்லோரும் வரவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஜேகே வந்து யார்கிட்ட என்னென்ன சொன்னாரோ அந்த பாடி கார்ட்ஸ் எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. அதாவது வெல்கம் பண்ணுறாங்க, உள்ளே வந்து ட்ரிங்க்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எங்கெங்கே உட்கார வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஜேகேவும் வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதாவது அவரோட வீட்டில் அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம டே வந்து சூப்பராக ரெடியாகி கீழே வராரு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம டே வந்து அவரோட பாஸ் ஒருத்தர் இருக்கார் பார்த்தியா, ஸோ அவர் வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். ஸோ அவரும் வராரு இந்த பார்ட்டிக்கு. ஸோ பர்த்டே பார்ட்டிக்கு வராரு. வந்து நம்ம டேவை ஹக் பண்ணி விஷ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்டா நீ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பார்ட்டியில் வந்து நம்ம தாமஸ் வந்து வரல. நம்ம தாமஸை வந்து நம்ம டே வந்து இன்வைட் பண்ணல. ஸோ இவரும் வராரு, அங்கே உட்காந்துட்டு டே கிட்டே பேசிகிட்டு இருக்கு. ஸோ சடனாக அந்த இடத்துக்கு நம்ம ஜேகே வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம ஜியோ கூட ஜேகேவை பார்த்த உடனே நம்ம டே மட்டும் இல்லை, அங்கேருந்து எல்லாருமே வந்து அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. அதாவது இன்க்ளூடிங் அந்த பாஸ் கூட. அவரே அப்படியே நம்ம ஜேகேவை வந்து வச்சு கண்ணு எடுக்காமல் பார்க்குறாரு. நம்ம டேவா வேகமாக அவர்கிட்ட அது வர ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்டே போகிறாரு. அதாவது என்ட்ரன்ஸில் நம்ம ஜேகே நின்றுட்டுருக்காரு. அங்கே நின்றுக்கிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு பாடி கார்டு கிட்டே எத்தனை பேர் வந்திருக்காங்க, எல்லோரையும் ஒழுங்காக இன்வைட் பண்ணிங்களா, ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தீங்களா, கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம டே போகிறாரு. டேவை பார்த்தோன்னே நம்ம ஜேகேவா ஒரு அடி பின்னாடி போய் நிற்கிறாரு. அதாவது தள்ளி போய் நிற்கிறாரு. ஒன்றும் பண்ண மாட்டேன், இப்போது அந்த பக்கம் இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டை அனுப்பிட்டு, ஜேகே செம க்யூட்டாக இருக்குடா, என்ன மோஸ் நீங்கள் இப்படிலாம் சொல்லி, நான் உன்னை டேன்னு கூப்பிட சொன்னேன், இல்லை நான் பாஸ்னு கூப்பிட்றது தான் எப்போவுமே கரெக்டாக இருக்கும், இங்கே பாரு நான் உன்னை டேன்னு கூப்பிட சொன்னேன், இது என்னோட பர்த்டே விஷ், ப்ளீஸ் என்னை டேன்னு கூப்பிட்றா. சரி சொல்லட்டே என்ன, அதை சொன்னனே செம்ம அழகாக இருக்க, என் கண்ணு மேலேருந்து எடுக்கவே முடியல. நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே ஒன்றை தான் பார்த்துட்ருக்காங்க. அது கொஞ்சம் ஜெல்லஸாக இருக்குது. ஆனால் என் ஒய்ஃபை இவ்வளோ க்யூட்டாக இருக்கான்றது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கை நீட்டேன். நம்ம ஜேகேவும் வந்து அவரோட ஹேண்டை வந்து நம்ம டேவோட ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. அப்படி நம்ம டே என்ன பண்ணணும், பொறுமையாக நம்ம ஜேகேவை கூட்டி போய்ட்டு அவரோட பாஸ்கிட்டே இன்ட்ரோ பண்ணார். இந்த மாதிரி இது தான் ஜேகே, ஸோ காலேஜ் படிச்சுட்ருக்கான், இங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அண்ட் நான் இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவரும் பார்த்துட்டு, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பையன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்ருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அப்படியே அதாவது கேக் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஜேகேவோட ஒரு சின்ன இது தான் அதாவது இந்த கேக் கூட அவர் தான் செலக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேக் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம டே போய் பக்கத்தில் நிற்கிறாரு, நம்ம ஜேகேவும் கூட வந்து நிற்கிறாரு. ஸோ எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ டே வந்து அவரோட ஸ்பீச்சை சிம்பிளாக முடிச்சிடுறாரு. வந்ததுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ, இது என்னோட ஒரு இம்பார்ட்டண்ட் அண்டு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காத சர்ப்ரைசஸ் நடக்கிற ஒரு பர்த்டே இது. பிகாஸ் என்னோடய லைஃப் பார்ட்னரை நான் இந்த இயர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இயர் எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிலை வந்து ஊதிட்டு இந்த கேக் வந்து கட் பண்ணுறாரு. ஸோ கட் பண்ணி ஃபர்ஸ்ட் பீஸ் நம்ம ஜேகேக்கு தான் போகுது. ஜேகேவும் வந்து நோ சொல்லாமல், அதாவது எதுவுமே எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே இல்லாமல் அந்த கேக்கை வந்து அவர் கையாலலாம் வாங்கலை. ஸோ அவரோட மவுத்தை ஓப்பன் பண்ணார். நம்ம டே வந்து ஊட்டி விடுறாரு ஜேகேக்கு. உடனே நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருன்னா பதிலுக்கு நம்ம டேக்கு வந்து சின்னதாக ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஊட்டி விடுறாரு. ஸோ இதுவே நம்ம டேக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுது, ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுறாரு.
அப்பா நம்மளோட லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல அதாவது அவர் மனசுலேயே நினச்சிக்கிட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கார். ஸோ எல்லாருக்குமே வந்து கேக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ லன்ச் வந்து அதாவது டின்னர் வந்து நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிற டைனிங் ஹாலுக்கு எல்லாருமே கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம கிம் என்ன பண்ணுறாருன்னா பாஸை கூப்பிட்டு போயிடுறாரு. நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் ஃபுட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காடுறாங்க. அவங்க எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம டே போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஜேகே சடனாக நம்ம டேவோட கையை பிடிச்சி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு ஜேகே. இல்லை, தனியாக பேசணும். ஓ அப்படியா, வா வா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜேகேவை கூட்டிகிட்டு கார்டன் பக்கமாக வராரு. அதாவது வீட்டோட பேக் சைடு கார்டனுக்கு வராரு. ஸோ அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு நம்ம ஜேகேக்கு பின்னாடி நம்ம டே நிற்கிறாரு. சீக்கிரம் சொல்லுடா, லவ் யூ சொல்லுடா அப்படின்ட்டு நம்ம டே வந்து நினச்சிட்ருக்கேன். நம்ம ஜேகே அப்படியே பொறுமையாக திரும்பி நம்ம டேவை பார்க்குறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே கிட்ட வராரு. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நம்ம டே கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு நம்ம டேவை வந்து டைட்டாக ஒரு ஹக் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த ஹக்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. நம்ம டேவும் வந்து பேக் ஹக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹக்லேருந்து பொறுமையாக விலகின நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருன்னா டேவோட லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம டே வந்து அமைதியாக இருக்கார். அதுதான் அவர் பேக் கிஸும் பண்ணல, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்ம ஜேகே பண்ணுற அந்த மைன்யூட்டான அந்த லைட் கிஸ்ஸை வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த கிஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு இவங்க கொஞ்சம் அக்ரெசிவாகவே வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம டேவோட கண்ணில் இருந்து தண்ணி வருது. என்னென்னு பார்த்தா அந்த கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜேகே என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய கோட் பாக்கெட்டில் மறைச்சி வச்சுட்டு இருந்த ஒரு சின்ன கத்தி, நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு சின்ன கத்தி எடுத்து நம்ம டேவோட வயிற்றுலேயே அப்படியே நல்லா குத்திடுறாரு. அது குத்தின வேகத்துக்கு நம்ம டேவால் அதாவது அந்த வலி அவரால் தாங்கிக்கவே முடியல. ஆனாலும் அந்த கிஸ்ஸை அவர் பிரேக் பண்ணவே இல்லை. அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நீயாடா இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணி நம்ம ஜேகேயோட ஐஸை பார்க்குறாரு. ஆனால் நம்ம டே அலறதுக்கு முன்னாடி நம்ம ஜேகே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கத்தியை குத்துனது மட்டும் இல்லாமல் அவரே அந்த கத்தியை பிடுங்கி அதை கீழே போட்டுட்டு டேவோட காலை பிடிச்சி பயங்கரமாக அழுவ, என்னை மன்னிச்சிரு டே, நீ செத்தாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்ட்டு என் பொண்ணு எனக்கு கிடைப்பா அப்படின்ட்டு நம்ம ஜேகே அழுதுகிட்டே சொல்ல இந்த வேர்டை கேட்ட உடனே நம்ம டேக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது. அப்படியே அவரோட வயிற்றில் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாரு. அவரால் நிற்கவே முடியல. அப்படியே ரத்தம் அவரோட வயிற்றுல இருந்து அந்த ரத்தம் அப்படியே வெளியில் ஊற்றிக்கிட்டே இருக்குது. இதை பார்க்குற ஜேகேவா பயங்கரமாக கதறாரு. ஐம் சாரிடா, ஐம் ஸோ சாரி, நான் வேணும்னு பண்ணலடா. என் பொண்ணு தாண்டா என் உலகம். என் பொண்ணு ஜியாவை ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு உன்னை கொன்னாதான் அவளை கொடுப்பேன்ட்டு என்னை எத்தனை நாளாக மிரட்டிகிட்டு இருக்காண்டா. ஐம் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. நம்ம இதை கேட்டு நம்ம டேவோட மனசு அப்படியே ப்ரோக் ஆகிடுது. அப்படியே சுக்கலாக உடஞ்சிடுது. அப்படியே வயிற்றில் கையை பிடிச்சிக்கிட்டே நம்ம ஜேகே மேலேயே வந்து விழுறாரு. ஜேகே வந்து நம்ம டேவை அவரோட மடியில் படுக்க வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறாரு. ஐம் ஸோ சாரின்ட்டு. ஆனால் நம்ம டே கொஞ்சம் கூட நம்ம ஜேகே மேலே கோவமே படலை. அதுக்கு பதிலாக நம்ம ஜேகேவோட நிலைமையை நினச்சி நம்ம டே வந்து ரொம்பவே வந்து வருத்தம் தான் படுறாரு. அவரோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜேகேவோட லிப்ஸில் வந்து அவரோட ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக லவ் யூ அப்படின்ற வேர்டை சொல்லி அப்படியே நம்ம டே கண்ணை மூடுறாரு. ஸோ அப்படியே நம்ம டே வந்து ஜேகேவோட மடியிலேயே இறந்துடுறாரு. இதை பார்க்குற நம்ம ஜேகேவா நம்ம டேவை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுகுறாரு. ஓகே காய்ஸ், இதோட இந்த பார்ட் வந்து நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.